ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிட்டம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் என்னாளோ. திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுது கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வி தொடரில் 9ஆம் தந்திரத்தில் மோன சமாதி என்கிற தலைப்பில் சில பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. மோனம் சமாதி இந்த இரண்டு சொற்களையும் நாம் அதனுடைய பொருள் என்ன வழங்கப்பெறுகிறது, நாம் இங்கே என்ன பொருளிலே அதனை அறிகின்றோம் என்கிற அந்த செய்தியை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மௌனம் என்பது வாய் பேசாமல் இருக்கிறது. என்ன மௌனமாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கலோக்கியல என்ன வாய் பேசாமல் இருக்க என்று கேட்கிறோம். அதற்கு மௌனம் அப்படின்னு சொல்லுகிறோம். மௌனத்தை வாய் மௌனம், பிறகு மனோ மௌனம், பிறகு அறிவே மௌனமாதல், சிந்தனை அந்த நிலை என்றெல்லாம் பல்வேறு விதமாக அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் ஔவையார் கூட மௌனம் என்பது ஞான வரம்பு என்று கொன்றை வந்தனில் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே கையாளுவாங்க. வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் இதை. மௌனம் என்பது ஞான வரம்பு என்று அதனை குறிப்பிடுவார். ஆனால் மௌனம் என்று சொல்லக்கூடியதை சும்மா இருத்தல் என்பதோடு ஒரு ஒப்பிட்டு அல்லது அதையே அப்படி சொல்லப்படுவதாக சொல்லலாமா? சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்ற ஒரு நிலையையும் குறிப்பிடுகின்றார். அங்கே அருணகிரிநாதர் சொல்லுவது சும்மா இருக்க வைத்த சூத்திரத்தை நானறியன் பட்டினத்தார் சொன்னது. என்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துண்டு பலவம் மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார். இந்த சும்மா இருத்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் மௌனம் என்பதும் எதை குறிக்கின்றன என்று சைவ சித்தாந்தத்திலே எதனை அது குறிக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது ஆன்மாவிற்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால், அது எப்போது அது தன்னை இழக்கிறது. அதை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே உல்லாச நிராகுல யோக இதை சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று குறிப்பிடுகின்றார்.
எல்லாம் அறிதல் என்னை இழத்தல். இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எல்லாம் அறிதல், எல்லாம் அற்று போனாலும் கூட, பற்றுகள் எல்லாம் நீங்கினாலும் கூட துறவு முழுமை அடைவதில்லை. நான் வைத்திருக்கிற பற்றுகளை நீக்கிவிட்டேன், இது இந்த பற்று கிடையாது, இந்த பற்று கிடையாது, இந்த பற்று கிடையாது என்று சொல்லுகிற பொழுதே அங்கே நான் என்கின்ற ஒன்று இருக்கவே செய்கிறது. நான் விட்டுட்டேன், நான் இப்போ சாப்பிட்றதில்ல, நான் அது எனக்கு ஆகிறதில்ல, நான் அதில் எல்லாம் விரும்புறதில்லை என்று சொல்லுகிற பொழுது எல்லாமே இழந்துள்ளான். தற்போதத்தை இழக்கிறது கஷ்டம். நான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இழத்தல் கஷ்டம். எனவே எல்லாம் அறிதல் ஞானம் என்றால் தன்னை இழத்தல் மோனம். இந்த மோனம் என்பது தன்னை இழத்தல். தான் எங்கே வெளிப்படுகிறார் என்று சொன்னால் மொழியிலே வெளிப்படுகிறார், செய்கையிலே வெளிப்படுகிறார், பிறகு நினைவிலே வெளிப்படுகிறார். இந்த நான்கிற எண்ணம், நான்கிறது தற்போதம். தற்போதம் என்பது தன்னை உணர்தல். தன்னை உணர்தல் என்பது இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வானது பொருளை, பெரும்பொருளை அறிய விடாது என்பது. எனவே இது அறியும் பொருளாக இருக்கிறது, அறிகின்ற பொருளாக இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிகிறது. அறிவு பொருளாக இருந்து அறிவினாலே நான் இதனை அறிகிறேன் அறிகிறேன் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவு இழத்தல் வேண்டும். என்னை இழத்தல் என்பது அறிவை இழத்தல். அறிவை இழத்தல்ங்கிறது அறிவு இல்லாமல் போதல் அல்ல, தன்னை உணரும் நிலையை இழத்தல். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மோனம் என்று சொல்லுவது இதைத்தான். இந்த உணர்வு இருக்கு பாருங்க, இந்த உணர்வு தான் தன்னை உணராத, தன்னை ஒரு பொருளாக உணராத நிலை. அந்த நிலையில் அது என்ன ஆகுது? ஆதியோடு சமமாகுது. சமாதி என்பது ஆதியோடு சமமாகுது. எது ஆதியாக இருந்து இத்தனையும் செய்ததோ அதோடு சமமாதல். சமமாதல் என்று சொன்னால் சிவசமவாதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சமமாதல் என்றால் அந்த முன்னை நிலை, அந்த ஆதியோடு இது ஒன்றுபடுதல். சமமாதல் என்பது ஒன்றுபடுதல். மண்ணில் தோண்டுகிறோம், மண்ணோட கட்டிட்டோம்னா அது சமாதி. எங்கே தோண்டினோமோ மண்ணில் தோன்றி மண்ணிலே ஒடுங்குகிறோம். அதனால் மண்ணிலே தோன்றி மண்ணிலே ஒடுங்குவது சமாதி. அதுக்கு சமாதின்னு பேர். மண்ணிலே தோன்றி மண்ணிலே எங்கே தோணுச்சோ ஆதியிலே தோன்றிய இடத்திலேயே அது ஒடுங்கவும் செய்கிறது. அது ஆனால் அந்த சமாதியை பேசலை. இது மோன சமாதி. மோனத்தில் ஆதியோடு சமானமாதல். அது அந்த இடத்துல ஆதிங்கிறது தடத்த நிலையில் வந்த சிவம் ஆதி. தடத்த நிலையில் வந்த சிவத்தை உணர்ந்து அந்த சொரூப நிலை அதோடு சேர்ந்து தடத்தத்தை தாண்டி போய் சொரூபத்தை உணர்தல். இதை பற்றி தான் பேசுகிறார் இதில். எனவே மோன சமாதி என்பது ஆன்மா தற்போதத்தை, தன்னுடைய செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அதனை இழத்தல். அது எல்லாம் முடிஞ்சிடும். கடைசியில் நீக்க ரொம்ப சிரமப்படும். அது ரொம்ப சிரமப்படும். அந்த இடத்துல சிவன் செய்கிற உதவி இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய உபகாரம். அதில் எப்படி அவர் சொல்கிறார், எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்ப்போம் இந்த விஷயத்தை. முதல் பாடலில்
இந்த மோன சமாதி வரத்துக்கு முன்னாடி ஒன்று ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அது உறுதிப்பட தெரிய வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டால், 7 வளைகடல் 8 குலவரை ஆழும் விசும்பினில் அங்கி மழை வழி தாழும் இருநிலத்தன்மை அது கண்டு வாழ நினைக்கில் அகுது ஆலயம் மாமே. 7 வளைகடல் 8 குலவரை ஆழும் விசும்பினில் அங்கி மழை வழி தாழும் இருநிலத்தன்மை அது கண்டு வாழ நினைக்கில் அகுது ஆலயம் ஆமே. ஏழு வளைகள். இந்த பூமியை கொஞ்சம் பார்க்கிறோம், இந்த பூமியை கொஞ்சம் பார்க்கிறோம். பிறகு நமக்கு தெரிஞ்ச இந்த ஆகாசத்தையும் பார்க்கிறோம். பூமியை பார்க்கிற பொழுது நமக்கு பூமியை சுற்றி 7 கடல்கள் வளைத்து இருக்கிறது. பூமி ஒவ்வொரு கடலினுடைய தன்மையை வியந்து போகிற அளவுக்கு அதனுடைய ஆழம், பரப்பளவு, என்ன சொல்றது, அப்படி இருக்கு அந்த கடலுடைய அமைப்பு. ஒரு கடலே எப்படின்னா 7 கடல்கள், இன்னும் இந்த 7 பெரிய கடல்கள். இது ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த பூமி மொத்தமே தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய 8 குலவரை. 8 குலவரை என்று சொன்னால் 8 திக்கில் மலைகள், 8 மலைகள், அவையும் இந்த பூமியை தாங்கி கொண்டு இருக்கின்றன என்பது. 8 திசையிலையும் 8 யானைகள் தாங்கி கொண்டு இருக்கின்றன. இந்த பூமிக்கு கீழே இருந்து தாங்கி கொண்டு இருக்கின்றன. சரி, அப்படியே ஆகாசத்தை பார்த்தால் நெருப்பை உமிழ்கிற சூரியன், நெருப்பை உமிழ்கிற சூரியன், அதான் அங்கின்னாரு. நெருப்பு, அங்கினா நெருப்பு, இந்த இடத்துல நெருப்பை உமிழ்கின்ற சூரியன், மழையை பொழிகின்ற கார் மேகங்கள், காற்று. ஒவ்வொன்றுடைய வலிமையை பார்க்கிற பொழுது இந்த சூரியன் 9 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கு. 9 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் இங்க நம்மால தாங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. மேகங்கள் பொழிகிற மழை கேட்டால் கொட்டி தீர்க்கின்றன. காற்று எங்கிருந்து எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கத்திற்கு வீசுகிறது, எவ்வாறு சுழல்கிறது, எப்படி சுழற்றி அடிக்கிறது என்று தெரிய முடியாத அளவுக்கு அந்த வானத்தில் வலிமை உடையதாக தெரிகிறது. இந்த 2 தன்மைகளையும் 7 வளைகடல் 8 குலவரை பூமி ஆழும் விசும்பினில், விசும்பினில் பார்த்தா அங்கி மழை வழி தாழும், அங்கே ஆழும் இங்கே தாழும். இந்த 2 நிலங்களுடைய தன்மையை நாம் பார்க்கிற பொழுது இந்த பூமியினுடைய வல்லமை, இந்த ஆகாசத்தினுடைய வல்லமை. சரி, அப்படியே மேலே இந்த சூரியன் ஒரு பக்கம், இது மாதிரி 100 சூரியர்கள், 1000 சூரியர்கள், 10,000 சூரியர்கள் இல்லை, எண்ணிலடங்காத சூரியர்கள். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. மணிவாசகர் சொல்றார். இவ்வளோத்தையும் அந்த ஆகாசம் தாங்கிட்டு இருக்கு. இது அத்தனையும் நம்ம ஆகாசம் தான், அது தாங்கிட்டு இருக்கு, அது ஃபுல்லா இருக்கு. பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நமக்கும் வாழ்க்கை கிடைச்சு, நாமும் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இருக்கு, நமக்கு ஒரு இடம் இருக்கு, நமக்கு ஒரு செல்வம் இருக்கு, நமக்கு துய்ப்பதற்கான செல்வங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த உலகம் ரொம்ப நிலையானது,
வலிமை மிக்கது, நிரந்தரமானது என்று நமக்கு நினைப்பு வருகிறது. நிலை உள்ளதும் மிகுந்த வலிமை உள்ளதுமாக இருக்கக்கூடிய இந்த நில உலகில நம்முடைய வாழ்வு சிறந்து நிற்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் சாமி சொல்கிறாரு, நீ அப்படி நினைக்காத. இவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் வானுலகமாக இருந்தாலும் அல்லது மண்ணுலகமாக இருந்தாலும் அவை நாம் எண்ணி பார்க்கறதுக்குள்ள நொடிப்பொழுதில் அவையெல்லாம் மிக மிக நுண்ணிய அளவிலே சுருங்கி போய்விடுகின்றன. சுருங்கி போய்விடும் ஊழி காலத்தில். உனக்கு இவ்வளவு நிலையுள்ளதாக தெரிகிறது அல்லவா? இவ்வளவு பெரிதாக இருக்குது, இவ்வளவு வலிமையுடையதாக இருக்கிறது. இந்த வலிமைக்கு இதனை நாம் இங்கே இது அழியாதது அப்படின்னு சொல்லுகிறார். உலகாயுதர் கருத்து என்னன்னு கேட்டால், உலகம் அழியாது. இவங்க சும்மா சொல்கிறாங்க, அது எத்தனையோ காலமாக இருக்குது, இன்னும் இருக்கும், அது அழியாது என்று சொல்லுகிறார். அதை மறுத்து சொல்லுகிறார், இவ்வளோ நிலையுள்ளதாக தெரிகிற இந்த உலகம் நிலை உள்ளது இல்லை என்று சொல்லுகிறார். இதில் நீ வாழலாம் என்று நினைப்பது இருக்கிறதே, இந்த நில உலகில் வான உலகினுடைய வலிமையை பார்த்துவிட்டு இந்த வலிமை உள்ள இந்த உலகத்திலே நானும் வாழ்ந்து விடலாம் என்று நீ கருதுவாயே. ஆனால் 7 வளைக்கடல் 8 குலவரை ஆழும் விசும்பினில் அங்கி மழை வழி தாழும் இருநிலத்தன்மை அது கண்டு வாழ நினைக்கில். இது என்றுமே அழியாத உலகம் என்று நினைத்து கொண்டிருந்தார். என்னங்க, முந்தின நாள் பெரிய வீடு வீடு வசதி கிசதி எல்லாமே கடவி எல்லாம் இருந்துச்சு. ஒரு சுனாமி வந்துச்சு, ஒன்றுத்தையும் காணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தானே, ஒரு சாம்பிள் காட்டு. ஒன்றுத்தையுமே காணும், கம்ப்ளீட்டாக வாஷ். இலங்கையில் நடந்தது என்ன, நம்ம தமிழகத்தில் கூட நடந்தது, ரொம்ப கொடுமை. இலங்கையில் நடந்தது, ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட்டாக போயிடுச்சு. இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நிலை உள்ளது போல தான் தோன்றுகிறது. ஆனால் எல்லாமே லயமாமேன்னார். எல்லா லயம்னா எல்லாம் சென்று ஒடுங்குகிற தன்மை உடையன. எல்லாத்துக்கும் இன்ஹரண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னு கேட்டால், அவை எல்லாம் ஒடுங்கும் தன்மை என உனக்கு பார்த்தா நிலையுடையதாக தெரிகிறது. அது லயம்னா ஒடுங்கும் தன்மை. அப்படி ஒடுங்குகிற தன்மை உடைய நிலைமை தான் ஆலயம்னு சொல்றது. ஆலயம் என்று சொன்னால் ஒடுங்குகிற தன்மை உடைய இடம். அதனால தான் ஆலயம்னு அதுக்கு பேர். நம்ம ஆன்மா போய் ஒடுங்குகிற இடம் ஆலயம். இப்படி இங்கே இருக்கிற எல்லாமே உனக்கு பார்வைக்கு, உன்னுடைய பார்வைக்கும் நீ பார்க்கிற பொழுதும் இவையெல்லாம் நிரந்தரமாக இருப்பது போல தெரிகிறது. இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் ஒடுங்கும். இவை ஒடுங்குகின்ற தன்மை உடையன என்று உனக்கு தோன்றவில்லை என்று சொன்னால் உன்னிடம் தற்போதம் இருக்கிறது என்று பொருள். நீ தற்போதத்தை இழந்திருந்தால், இந்த நிலையாமையை தெரிந்தால்தான், நிலையாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை உணர்ந்தால்தான் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய தற்போத இழப்பு வரும். அதனால இந்த நிலையாமையை பற்றி நம்ம சொல்றோம், பட் டு வி ஃபீல் இட்? நம்ம நிறைய பேசுகிறோம், நிறையா சொல்லுகிறோம். நிலையல்லாதவனவற்றை நிலை என்று உணரும் உள்ளறிவாண்மை கிடையாது, நிறையா சொல்லுகிறோம். அது இது நிறைய பேசுகிறோம், நிறைய சொல்லுகிறோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நமக்கு அந்த ஃபீல் இல்லை. அந்த ஃபீல் இருக்குமே, ஆனால் இது நிலையானதல்ல, இது ஒடுங்கும், இது ஒரு நாள் ஆலயம் ஆமே, இது ஒடுங்குகின்ற தன்மை உடையது. அகுது ஆலயம் ஆமேன்னா அகுது ஒடுங்குகின்ற தன்மை உடையது. ஆம், அதை உணர்ந்தோம்னா நமக்கு இந்த நிலையாமையை உணர்கிற பொழுது வருவது தான் இந்த தன்மையின் நிலையில். அதுக்கு தான் திருக்குறள் மற்ற இடங்கள்ல இவரே நிலையாமை பேசியிருக்கார். முதல் தந்திரத்திலே நிலையாமை பேசியிருக்கிறார்.
அதில் இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த நிலையாமை சொன்னோம். ஆனால் இங்கே சொல்றது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இவ்வளோ உறுதிப்பாடாக, இவ்வளோ நிலைப்பாடாக, அதைத்தான் உலக இவ்வளோ இருக்குது, இதை போய் ஒடுங்கிருங்கிறான் ஐயா அப்படின்னு. இதை நம்ம மட்டும் சொல்ல. இன்னைக்கு ஐன்ஸ்டீன் இப்போ சமீப காலமாக ஐன்ஸ்டீன் சொல்றார், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு நுண்ணிய அளவுக்கு சுருங்கிவிடும். நல்ல கவனமாக கேளுங்க, இது ஐன்ஸ்டீன் வாக்கு. கடவுளை மறுத்தவர் முதல்ல அவர் சொல்றார், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு நாள் மிக நுண்ணிய அளவிலே சுருங்கிவிடும். அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, மொத்த பிரபஞ்சமுமா? ஆமா. மொத்த பிரபஞ்சமுமா? ஆமா. சூரியன், சந்திரன், அடப்பப்பா மேலே இருக்க நட்சத்திரங்கள் முதற்கொண்டு நம்ப முடியல, வியப்பாரு. எல்லாமே ஒரு புள்ளி அளவுக்கு, ஒரு நுண்ணிய அளவுக்கு அது சுருங்கி போகும். நுண்ணிய அளவுன்னா எவ்வளவுங்க, எந்த அளவுக்குன்னு அவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். அவர் சொன்னார், ஒரு எறும்பு விழுங்குகிற அளவுக்குன்னார். ஒரு எறும்பு விழுங்குகிற அளவுக்கு நுண்ணிதாக போகிவிடும் இந்த பிரபஞ்சம் என்று த கிரேட் சயின்டிஸ்ட் சென்ற நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறவர் சொன்னார். மொத்த பிரபஞ்சமுமே ஆலயமாமே. நம்ம அப்பவே சொல்லிட்டார். அது 7 கடல் 7 வளை கடல் 7 வளைகடல் 8 குலவரை, எல்லாமே எங்க போச்சுன்னு தெரியாது. அப்ப இது இதனுடைய தன்மையை உணர்ந்து நாம நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த மாறுகின்ற தன்மையுடைய இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உன்னுடைய கருத்து, உன்னுடைய எண்ணம், பிரபஞ்சத்தை பற்றிய உன்னுடைய எண்ணம் நீ எப்படி மாறுகிறதோ அதற்கு தகுந்தாற் போலவே உன்னுடைய செயல்களும் மற்றவையும் மாறும். பிரபஞ்சத்தின் மேலே நிலையானது என்று சொல்லுகிற பொழுது பிரபஞ்சத்தினால் பெறுகின்ற இன்பத் துன்பங்களை நிலையானவை என்று கருதி அதற்கு நீ அதிக மதிப்பீடு வழங்குவாய். ஆனால் அது இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பிரபஞ்சம் என்பது இவ்வளவு தூரம் உறுதிப்பாடாக நிலை உள்ளது போல தோன்றுகிற இந்த பிரபஞ்சம் இது ஒடுங்கும் என்று விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். மெய்ஞானியாகிய திருமூலர் என்னைக்கோ சொல்லிட்டார். விஞ்ஞானி இப்ப சொல்றாங்க எல்லாம் ஒடுங்கிறோம் ஒரு நாள் அப்படின்னு. இந்த சூரியன் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த உலகம் ஒடுங்கும் என்று சொல்றார். சூரியன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கேஸஸ் தான் அங்கே எரியுது, அது எரிஞ்சு அது ஒரு நாள் அணைஞ்சிரும். அப்ப இந்த மாதிரி ஒரு உலகிலே நாம் வாழுகிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகம் நிலையானது போல் தோன்றினாலும் கூட நிலையற்றது. இவ்வளோ பெரிய உலகமே நிலையானது போல் தோன்றி நிலையற்றதாக இருக்கிற பொழுது குறிப்பிட்ட காலத்தில் வாழப்போகிற நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிலை இல்லாதது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். எனவே முதல்ல நமக்கு இந்த மோன சமாதிக்கு தேவையான கருத்து என்னன்னு கேட்டால், நிலையாமையை பற்றிய நம்முடைய உணர்வு. இந்த நிலையாமை பற்றிய உணர்வுனாலே நமக்கு இந்த பிரபஞ்சத்திலே எதையும் நம்முடையதாக கருதாமல் இருத்தல், இந்த பிரபஞ்சத்திலே எதையும் தன்னுடையதாக கருதாமல் இருத்தல். தன்னுடையதாக கருதுகிற பொழுது இது அழியாமல் தன்னுடன் இருக்கும் என்று எண்ணுகிறார். ஒரு நிலையிலே இந்த துறவு என்று சொல்லுவது என்ன என்று கேட்கிற பொழுது, நிலையாமை என்று சொல்லுவதை உணர்ந்து நிலையாமையை உணராமல் துறப்பதில் பயனில்லை.
நிலையாமை உணராமல் துறப்பதில் எந்த பயனும் இல்லை. இப்போ துறவு நிறைய சில சமயம் செய்கிறோம். என்ன துறவு செய்கிறோம்? உதாரணமாக இப்போ ஒருவர் இறந்தால் புத்தாடை உடுத்திக் கொள்வதில்லை, துறவு. எப்ப ஏன் அது? அப்ப அந்த நிலையாமை. தந்தையார் போனார், தாயார் போயினார், தாமும் போவார். அப்பர் சுவாமி சொல்றார். அந்த நிலையாமையை உணர்ந்த துறவு. துறவு என்பது வெறும் இருக்கிறதை துறப்பதல்ல, நிலையானது இல்லை என்று உணர்ந்து துறத்தல். அந்த துறவு. அதனால தான் அந்த துறவை, அந்த நிலையை சொல்லுகிற பொழுது நிலையாமையை உணர்வது முதல் ஒரு செயலாக வேண்டப்படுகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது மோன சமாதிக்கு. எதையும் இந்த உலகத்தில் விரும்பாமல் இருக்கிறேன், நான் எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் என்று விரும்பாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன காரணம் பற்றி வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? எனக்கு இது வேண்டாம், நான் ஏன் அவர் தராரு, வேண்டாம், வேற யாராவது கொடுத்தா வாங்கிப்பேன். இது எப்படி துறவுன்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு ஆள் மேலே தானே தவிர பொருள் மேலே கிடையாது. அதெல்லாம் இல்லை துறவு, அதெல்லாம் துறவு இல்லை. துறவு என்பது நிலையாமையை உணர்ந்து வருகிற உணர்வு தான் துறவு என்று உணர்த்துகிறார். ஆகையினாலே இருநிலத்தன்மை அது கண்டு வாழ நினைக்கில். இந்த இரண்டு நிலம் இருநிலத்தன்மை என்று சொன்னால் இந்த வானத்தினுடைய நிலைமையும் இந்த பூமியினுடைய நிலைமையும் இதுதான் தன்மை, நிலையான தன்மை போல இருக்கிறது என்று கண்டு இதில் வாழ்ந்து விடலாம் என்று கருதினால் அகுது ஆலயமாமே. அகுது ஆலயமாமேன்னா அவை ஒரு நாள் கொஞ்சம் கூட எஞ்சி இல்லாமல் ஒடுக்கத்திற்கு உள்ளாகிற நிலைமையுடையன என்பதை உணர்ந்து கொள் என்று குறிப்பிடுகின்ற. அதுதான் சொல்லுகிறது. எனவே இந்த முதல் பாட்டிலே நிலையாமையிலிருந்து தொடங்க வேண்டும் மோன சமாதி. ஆகவே இந்த மோன சமாதியை விரும்புகிறவர்கள் இந்த உலக வாழ்வை நிலையான வாழ்வு என்று கருத மாட்டார்கள். இந்த உலக வாழ்விலே ஒரு நிலையான இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அப்படி நிலையான வாழ்க்கை. என்று அவர்கள் கருத மாட்டார்கள். அவர்கள் அவ்வாறு கருத மாட்டார்கள். எனவே நிலையாமையை உணர்ந்து செய்யப்படுகின்ற துறவே துறவு. எனவே இந்த வாழ்க்கை என்று சொல்லுவது இந்த பூமியை பற்றியோ ஆகாசத்தை பற்றியோ நிற்கின்ற ஒன்று அல்ல. ஆகாசத்தை பற்றியோ பூமியை பற்றியோனா இந்த பிரபஞ்சத்தை பற்றிய வாழ்வு அல்ல. அந்த வாழ்வல்ல என்று தெரிந்து கொள்வது நிலையாமை உணர்வு. அப்போ எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்கிற எதை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து பேசுகிறார். நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லா சென்றார்தம் சித்தமே மோன சமாதியாம். மோன சமாதினா என்னன்னு சொல்லுகிறார். ரொம்ப புதுமையா சொல்றார் சாமி. நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லாத, இல்லாங்கிறது இல்லாதன்னு சொல்லிக்கணும். நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லாது சென்றார்தம் சித்தமே மோன சமாதியாம். மன்றேயும் அங்கே மறைபொருள் ஒன்றுண்டு சென்று அங்கு அணைந்தவர் சேர்கின்றவாறே. சென்று அங்கு அணைந்தவர் சேர்கின்றவாறே நின்றார் இருந்தார் கிடந்தார். நின்றார் இருந்தார் கிடந்தார். நின்றார் தன் காலிலே தான் இருந்தார். இருந்தார் மற்றவங்க உதவி செய்ய இருந்தார். கிடந்தார் மற்றவங்க உதவியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போயிட்டார். கிடந்தார். நிற்கிற பொழுது தன்னுடைய காலில் தானே நிற்றல், யாருடைய தயவும் இல்லாமல் வேண்டாமல் நிற்றல்.
இருந்தார் இருத்தல், யாராவது ஒருத்தர் உதவி இருந்ததுன்னா எழுந்திருக்கிறது, போகிறது வர்றது, திரும்ப வந்து உட்காந்துக்கிறது. இருத்தல் இருத்தல் ஓரளவுக்கு தனக்கும் உண்டு, ஆனால் ஒரு துணையும் உதவியும் வேண்டப்படுகிறது. கிடத்தல், துணை இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் இருந்த இடத்துலையே கிடந்த இடத்துலையே எல்லாம். நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லாத, என இல்லாது அப்படி இல்லாமல் சென்றார்தம் சித்தமே மோன சமாதியாம். அன்னை அது ரொம்ப அழகா சொல்லுகிறார். குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்னே குருவார்த்தை தன்னை உணராதே. குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை, நல்ல வாழ்க்கை, நல்ல தாய், நல்ல மனைவிகள், குழந்தைகள், ஏவலுக்கு குயில் போல் பிரசன்ன மொழியார்கள், ஏவல் செய்கின்ற பெண்கள், அற்புதமாக நம் மொழியிலே பேசுகின்ற பெண்கள், நல்ல குலம், நல்ல தனம், செல்வம், எல்லாம் பெருமிதம் தாங்க முடியாத பெருமிதம். நம்ம ஸ்டேட்டஸே வேறு சார் அப்படிங்கிற நிலையில் வாழ்ந்து நல்லது வாய்த்து விட்டதே என்று பெருமிதமாக இருந்து குரு வார்த்தை தன்னை உணராதே. அதனால் குரு வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. அது யாரோ ஏதோ சொல்லிட்டு போவாங்க, அது இல்லாதவங்க பாவம் போய் கஷ்டப்பட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நாள் இடநாட்கள் வெய்ய நமன் நீட்டி, நாட்கள் எல்லாம் கழிஞ்சு போச்சு, கடுங்கோவத்தோட கோபம் வரானா நீட்டுறானா ஓலைய. வருபவர்கள் ஓலை கொண்டு வந்து ஓலை நீட்டுறாங்களாம், ஓலை நீட்டினார், நமன் நீட்டி. இடநாட்கள் வெய்ய நமன், ரொம்ப கோமா வருகிற வெய்ய நமன். தொய்ய இடர்கூட்ட இன்னல் கொடுப்போகி, உடம்பு தளர்ந்து போச்சு, தொய்ய, அது என்ன பண்ண முடியும்? தொய்ய இடர்கூட்ட, ஏகப்பட்ட இடர்கள் வந்து சேர, இன்னலும் வந்து சேர. இடுகாட்டில் எண்ணெய் எரியூட்டு முன்னின், இந்த இடுகாட்டில் கொண்டு போய் கடைசியில் எரியூட்டுவதற்கு முன்பாக உன் இருத்தாட்கள் தம்மை உணர்வேனோ கேட்குற. அப்ப நின்றார் இருந்தார் கிடந்தார் சொல்றாரு. நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லாது சென்றார்தம் சித்தமே மோன சமாதியாம். சென்றார்தம் சித்தமே எனல் இல்லாது சென்றார், இது இல்லாது சென்றார் அவர்கள் சித்தமே மோன சமாதியாம். மோன சமாதிங்கிறது என்னங்கிறத இங்க ஒரு குறிப்போட சொல்லுகிறார். உலக வாழ்க்கையில வாழுகிறவர்கள் எல்லோருமே அவர்கள் தன்காலில் நிற்கிறார்கள், அப்புறம் தன் பிள்ளை, அப்புறம் பிள்ளையும் கை விட்டாரான், அப்படி வாழ்க்கை இதாக போகுது, இப்படித்தான் போகிறார்கள். ஆனால் இதை நன்கு உணர்ந்தவர்கள், முன்பையே அதனை நன்கு உணர்ந்தவர்கள், இப்படி ஒரு காலகட்ட நோக்கு வரும் என்று உணர்ந்தவர்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல், இந்த மாதிரியான பிரபஞ்ச தொடர்பான வாழ்க்கையை தன் முன்பாக இருந்தாலும் அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல், ஒரு நொடியில விட்டார் பட்டினத்தார், எல்லாத்தையும், செல்வத்தை விட்டார், வீட்டை விட்டார், மனைவியை விட்டார், ஏவலாட்களை விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒன்றுண்டா விடலை, ஒரு சேர விட்டார். அந்த நேரத்தில் அந்த துணிவு வந்துருச்சு. இப்போ விட்டது அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி விட்டவர்களுடைய சித்தம் அது எப்படி இருக்கும், அந்த சித்தம் அப்படிங்கிறத சொல்றார். சென்றார்தம் சித்தம். சென்றார்தம் சித்தம் என்று சொன்னால் ஒரு விஷயம் இங்க
ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், உயர்ந்தவனாக இருந்தாலும், தாழ்ந்தவனாக இருந்தாலும், உயர்ந்த குலம்னு சொல்லிக்கிறதுல பிறந்தாலும், தாழ்ந்த குலம்னு சொல்லிக்கிறதுல பிறந்தாலும், வாழ்க்கையெல்லாம் வறுமையிலே வாடினாலும், வாழ்க்கையெல்லாம் செல்வத்திலே புரண்டாலும், உயர்ந்த பதவியிலே இருந்தாலும், பதவி இல்லாமல் இருந்தாலும், ஆனால் எல்லாருமே மரணம் என்பதை தவிர்க்க முடியாமல் அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற சட்டத்தை இங்கே பொதுவாக வைத்தான் இறைவன். மிகுந்த ஒரு அந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி வச்சிருக்கிறாரா? மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வழி வச்சிருக்கிறாரா என்று கேட்டால், ஃபார் எ காமன் மேன், அவனுக்கு கூட இறப்பதில் விருப்பம் இருக்காது. யாருக்குமே இந்த உலகை விட்டு செல்வதில் விருப்பம் இருக்காது. இந்த உலகத்தில் எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட உலகத்தை விட்டு நீங்குவதற்கு எவருக்கும் இஷ்டம் இருக்காது. கஷ்டப்பட்டாவது இங்கே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, இல்லையா? தன்னை வருத்துகிற பிணிக்கு ஆளானவர்கள் கூட எப்படியோ பொறுத்துக்கிட்டு இருப்பார்கள். மரணம் உண்டு என்று தெரிந்தாலும் கூட அதை தள்ளி போடுகிற உபாயம் இருக்குமானால் அதனை எப்படியாவது கையாளுவதற்கு, அதனை கடைப்பிடிப்பதற்கு நிற்பார்கள். இந்த விஷயத்தை அடிப்படையாக தெரிந்து கொண்டு, ஏன் இப்படி ஒன்று வருகிறதே, அதற்கு ஏன் நாம் அந்த மரணத்தை நாம் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? வந்து தீருகின்ற ஒன்று என்று தெரிந்து போயிட்டு, இல்லையா? அப்ப அந்த மரணம் என்பதை நாம் கண்டு அஞ்சுகிற பொழுது அந்த மரணத்தை எப்படி பார்க்கலாம்? சென்றார்தம்னு கேட்டார். ரொம்ப முக்கியமான இடங்கிறதுனால நாம் இந்த உலகத்தில் நம்முடைய பக்குவத்தை பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். பக்குவங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பக்குவம் எங்க வருகிறது என்று சொன்னால், மரணத்தை பற்றிய நம்முடைய பக்குவம். முதல்ல நிலையாமை சொன்னார், அடுத்தது மரணத்தை பற்றி பேசுகிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம உலகத்திலேயே உதாரணத்துக்கு திருமணமாகிறது. மனைவியும் கணவனும் திருமணமான அன்றே கணவனுக்கு மிகுந்த அவசரமாக ஒரு அழைப்பு வந்து அவர் எல்லைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, பார்டருக்கு அவருக்கு ஒரு போர்லேருந்து அழைப்பு வந்து எல்லைக்கு போயிட்டார். அன்னைக்கு தான் திருமணம். இந்த மனைவியினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், தம்பி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டால், அன்னைக்குத்தான் திருமணம் நடந்தது, அன்னைக்கு இரவே அவர் சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுவேன், கவலைப்படாதேன்னு போனார். 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு சாப்பாடு இறங்கலை, இது இறங்கலை, எத்தனையோ ஆறுதல் தாய் தந்தை, இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லுது. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. பார்டரில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அவர் தான் இருந்து பார்க்கணும், அவருக்கு கீழே பெட்டாலியன்ஸ் இருக்காங்க. அதனால நான் போய்கிட்டே இருக்கு. அப்புறமா அவருடைய ரொம்ப ஒரு உயர்ந்த அந்த சர்வீஸ் பார்த்து அவரை சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்துட்டார், சரி உங்களுக்கு இங்கே டெல்லியிலேயே போட்டுறோம், ஆனால் நீங்கள் டெல்லியில் இருக்கணும், டக்குன்னு வர மாதிரி, வேற எங்கேயும் போனீங்கன்னா உடனே வர முடியாது, அதனால் டெல்லியில் உங்களுக்கு தரோம், டெல்லியிலேயே நீங்கள் வீடு பார்த்துருக்கலாம், உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டோம், டெல்லியிலே இருக்கு, நீங்கள் இப்போ பார்டர்லேருந்து டெல்லி அந்த இடத்துக்கு போயிடுங்க, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நாங்கள் கூப்பிட்றோம், ஆனால் நீங்கள் டெல்லியை விட்டு போகக்கூடாது, அப்போ தான் நமக்கு டக்குன்னு நீங்கள் அவைலபிளாக இருக்கிற மாதிரி. அப்போ அந்த
டெல்லியில் அந்த இடத்துல இருக்கிறவர் தன் மனைவியை வர சொல்கிறார். நான் இங்கே வந்துட்டேன், டெல்லி வந்துட்டேன், பார்டரில் இருக்கும்போது தான் பார்க்க முடியல, நானும் அங்கே வர முடியாது, இனிமேல் நீ வந்துடு, இங்கே டெல்லியில் இருக்கலாம், அதனால் டெல்லியில் நமக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மனைவி அதை கேட்டுட்டு அவளுக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு டெல்லிக்கு புக் பண்ணியாச்சு. அன்றைக்கி இரவு எப்படி இருக்கும்? இந்த பயண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு எதாவது முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும். அரிசி எடுத்துக்கணும், பருப்பு எடுத்துக்கணும், அங்கே கொஞ்சம் சமைக்கிறதுக்கு வேணுங்கிற சாமான்கள் அடிப்படையாக எடுத்துக்கணும். என்னென்னலாம் உண்டு, யுட்டென்சில்ஸ்லாம் அங்கே இருக்கும், பொருள்கள்லாம் நம்ம அங்கே கிடைக்குதா என்னன்னு தெரில, நமக்கு வேணுங்கிறது உடனே வத்தல் எடுத்துக்கணும். இதுதான் எல்லாமே. அதுலையா கவனம் போகும் அவளுக்கு. கூட இருக்கிறவங்க எதையோ எடுத்து வைப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, கொத்தரங்க வத்தல் வச்சிருக்கட்டி நல்லா இருக்கும், அது வீட்டுக்காரருக்கு கொடு, எதோ வைப்பாங்க. இங்கே வச்சுருக்கேன் பாரு, உனக்கு அங்கே போனீங்கன்னா சுடிதார் போட்டால் தான் சரியாக இருக்கும், அது மாதிரி சுடிதார்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அதை காட்டுறாங்க. எதுலையாவது அவளுக்கு மனசு போகுங்கிறீங்களா? என்ன எடுத்து வைக்கிறாங்க, எதை எடுத்து வைக்கிறாங்க, என்ன ஆர்வம் முழுக்க எங்கே இருக்கும்னா இந்த பயணம் போகிறதுலையே இருக்கும். இந்த பயணத்தில் எப்படி போகலாம், இந்த பயணம் எப்படி போகிறது, நாளை காலையில் எப்படி வரும், இரவு தூக்கம் வருமா, இந்த பயணத்தை பற்றியே சிந்தனை, நிறைய மகிழ்ச்சி, சொல்லடாத மகிழ்ச்சி. காலையில் இந்த ஃப்ளைட்டை பிடிச்சி அதில் ஏறி அங்கே போய் அவருடைய முகத்தை பார்த்தா போதும், அவருடைய முகத்தை பார்த்து அவர்கிட்ட வார்த்தை பேசினா போதும். கல்யாணத்தன்னைக்கு பிரிஞ்சவர் அவ்வளோ அன்பாக பேசினார். அந்த அன்பு வார்த்தைகள் பல தடவை ஃபோனில் பேசியிருக்கார். அன்பு வார்த்தைகள் அவர் நேரில் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் இவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இங்கே சுற்றி இருக்கிறவங்களுடைய விட்டுட்டு கிளம்புறதுல அவளுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமா? மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மனநிலையில மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையில மரண பயணத்தை தொடர்வதற்கு தயாராக இருக்கணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு சாமி இருப்பார்ல, அங்க சாமி இருப்பாரு. இந்த மரணங்கிறது பயமுறுத்துவதல்ல, நமக்கு துன்பம் தருவதல்ல, இது துன்பத்திலிருந்து விடுவிப்பது. இதை துன்பத்தை இன்பம் என்று கருதி பழகி போனதுனால இங்கிருந்து கிளம்புறதுக்கு பயப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே என்னன்னு கேட்டா, இதை விட்டு கிளம்புகிற பொழுது சந்திக்க போகிறவர், நாம சந்திக்க போகிறவர், அதுதான் இந்த நிலைதான் ஞானிகள் பக்குவம் அடைந்த நிலையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மோன சமாதி. எனவே மோன சமாதி என்பது அவர்களுடைய அந்த சித்தம் இருக்கிற நிலை. அந்த நிலையில் சென்றார்கள். சென்றார்தம் சித்தமே மரண மோன சமாதியாம். மோன சமாதி என்பது இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம், இந்த டிராவலை எப்படி ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இன்பமான, ஒரு முக்கியமான ஒரு பயணமாக ஏன் இப்படி கருதுற நீ? அந்த பயணத்தை ஆபத்து இருந்த இடத்துக்கு இதை விட்டுட்டு போகிறோங்கிறதுனால தானே உனக்கு வருத்தமாக இருக்கு. விட்டுட்டு போகிறது மேலே உனக்கு பற்று இருக்கிறதுனால தான் இது வருது. அதனால தான் நிலையாமையை உணர்கிறார். முதல்ல நிலையாமை முழுவதையும் உணர்ந்து எதுவும் நிலை இல்லாத, எல்லாமே ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் டெம்பரரி. அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு துன்பப்பட்டு, இதுதான் மனநிலை. சாமியை பார்க்க போகிறோம், சாமிகிட்ட போகிறோம், அவர்கிட்ட ஒரு புதிய அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த அனுபவம், அந்த ஆனந்தம் நமக்கு இதில் இல்லாத ஒரு நிலை. இந்த உடம்புல, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் பாடுகிற பொழுதும், துதிக்கிற பொழுதும், வழிபாடு செய்கிற பொழுதும் நமக்கு இப்போ மகிழ்ச்சி கிடைக்குதே. ஆனால் இந்த தொல்லைகள் இல்லாமல், இந்த பிரபஞ்ச பற்றுகள் இல்லாமல் செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிட்டும் அப்படின்னு அந்த இங்கே கிடைத்த அந்த ஆனந்தத்தினுடைய எல்லையில்லாத ஆனந்தம் அல்லவா அது. இதுக்கு தடையாக இருப்பது இந்த உடம்பல்லவா.
இந்த உடம்பு ஆற்றே நம்ம ஐயான்னாரு மணிவாசக பெருமான். இந்த உடம்பு நீங்கிய பிறகு எல்லையில்லாத ஒரு விரிவாக ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையில் இது அணு என்கிற நிலையில் இருக்கிறது. இப்போ வியாபகத்தன்மை பெற்றுடும். இந்த பற்றற்ற நிலையில சுவாமி என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு டெல்லியில் இறங்கினவுடனே அந்த பெண்ணுக்கு ஏற்பாடு பண்ணி, காரை ஏற்பாடு பண்ணி, ஸ்டேஷன்லேயே அவருக்கு அந்த பெண்ணு வரத்துக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணி ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு. வீட்டில் வந்துடுவேன், கார் வரும், டிரைவர் கூட்டிகிட்டு போவார். வீட்டில் உடனே உன்னை வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அங்கே ஜூஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு சாப்பிட்டு நான் வந்துடுவேன். ஆஃபீஸ் லீவ் போட முடியாது, நீ வந்துடு, நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். போகிற பொண்ணுக்கு எப்படிப்பட்ட அந்த அனுபவம் எப்படி இருக்குமோ, எப்படி சிறப்பாக இருக்குமோ. இது ஒரு வேறு உலகத்திற்கு போகிறோம், வேறு நிலைக்கு போகிறோம் என்று கருதுகிறவர்களுக்கு மரணத்தை பற்றிய பயம் இருக்காது. வேறு நிலைக்கு போகிறோம் என்கிற அந்த உணர்வு வந்தால் அது மோன சமாதி. அவர்கள் அந்த உணர்வு நிலையத்தான், அந்த நிலையோடு இருக்கிறவர்கள் சென்றார். அப்படி சென்றார்தம் சித்தமே அப்படி அவர் உணர்வு நிலையில இருந்தார்கள் அல்லவா, அதுதான் மோன சமாதி என்று குறிப்பிடுகின்ற இந்த தன்மை, இந்த மோன சமாதி. நின்றார் இருந்தார் கிடந்தார் எனல் இல்லாது சென்றார். அவருக்கு நின்றார் இருந்தார் கிடந்தார் இந்த மாதிரியான நிற்கிற போது ஒன்று, இருக்கிற பொழுது ஒன்று, கிடக்கிற பொழுது அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த 3 நிலை வராது. அவர்கள் அங்கேயே சாமியை எப்படா பார்ப்போம் 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 அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே அவர்கள் இங்கே கடந்து அந்த பேர் இன்பத்திலே திளைப்பதற்காக, அந்த பேரானந்தத்தை தூய்ப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இது ரொம்ப அற்புதமாக சாமி இதனை இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே மரணத்தை பற்றிய பர்ஸ்பெக்டிவ், அதனுடைய தன்மையை நம்ம மாற்றிடணும். எப்படி மாற்றுவது? ஒரே நாள் இரவில் மாற்றிட முடியல. இதுக்கு 2 இது 2 pronged அட்டாக். ஒன்று பெருமானை சந்திக்க போவது முடியும், சந்திப்போம், அவர் நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்றும், 2வது நாம் இருளுக்கு போக மாட்டோம், ஏனென்றால் பற்று உடையவர்கள் செல்லுவதுதான் இருள். எனவே நிலையாமையை உணர்ந்து இது ஒன்றும் பிரயோஜனப்படாது, இது இருந்து நமக்கு என்ன ஆகும், இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. எனவே அதனை பற்றிய பற்று புறத்திலே இல்லை, அகத்திலே இல்லாமல் இருந்தாலே போதும். புறத்தில் இப்போ உடுத்தி கொள்வது, அணிந்து கொள்வது என்றெல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் முழுமையான அந்த நிலையாமை உணர்வு இருந்தால், இனி பற்ற வேண்டிய பொருள், அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம். அதனால இந்த பயணத்தை ஏன் ஒரு இனிமையான பயணமாக கருதக்கூடாது? அந்த இனிமையான பயணமாக கருதுவது நம்ம கையில தான் இருக்கு. மன்றேயும் அங்கே மறை பொருள் ஒன்றுண்டு. ஏயும்னா அது போலன்னு அர்த்தம். மன்றேயும், மன்றுன்னா பொது. பொதுன்னு எதுக்கு சொல்றாருன்னா, யார் வேணா போகலாம். அங்க இன்னார் தான் செல்ல வேண்டும், இன்னார் செல்ல முடியாது, இன்ன குலத்தில் பிறந்தவர், இல்லை இன்ன படிப்பு படித்தவர், இன்ன தன்மையில் விளங்குகிறவர், இல்லைன்னா இன்ன மாதிரியான உரிமை பெற்ற, இப்படின்னு கிடையாது. யார் வேணாலும், மன்றுன்னா பொது. அது அந்த இடத்திற்கு செல்லுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அது நாம செல்ல வேண்டிய, நம்ம போக முடியாது, மற்றவர்கள் தான் போகலான்னு இல்லை. மன்று ஏயும் பொதுவான இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொது இடம் போல, பொது இடம் போல ஒரு ஒரு ஆலமரத்தின் கீழே ஒரு பொது இருக்கிறது வச்சுக்கொள்வோம். அந்த இடத்துல யார் வேணா போகலாம். அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது, யார் வேணா போய் அங்கே அமரலாம். பொது பொது என்று சொன்னால் இன்னாருக்கு உரிமை என்று சொல்லப்பட முடியாமல் எல்லோருக்கும் உரிமை உடையது தான் அர்த்தம். அதனால தான் மன்று என்று சொல்லக்கூடிய கனக சபை எல்லோருக்கும் பொது.
மன்று ஏயும், ஏயும்னா அது ஓம உருபு, அந்த இடத்துல ஏயும்ங்கிறது போலன்னு அர்த்தம். மன்று ஏயும், மன்று ஏயும், பொது இடம் போல விளங்குகிற அங்கே அந்த இடத்திற்கு, அந்த பயண இடத்திற்கு மறைபொருள் ஒன்றுண்டு. அங்கே ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் இங்கே நாம் உணர முடியாததாகவும் அங்கே உணரப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இங்கே மறைப்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று உண்டு. மன்றேயும் அங்கே மறைப்பொருள் ஒன்றுண்டு. சென்றாங்கணைந்தவர் சேர்கின்றவாறே. மறைப்பொருள் ஒன்று உண்டு. மன்று ஏயும் அங்கே மறைப்பொருள் ஒன்று உண்டு. அங்கே பொது இடம் நினைச்சிட்டு போனீங்கன்னா அது உனக்குன்னு இருக்கிற ஒரு பொருள் அங்கே இருக்கு. அது இடம்தான் பொது, ஆனா அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனி. ஏதோ ஒரு அற்புதம் பாருங்க. இந்த பெண்ணு போகிற டெல்லி பொது, ஆனா அவருக்கு அவர் இருக்கிறார் தனி. தனி என்று சொன்னால் அவர் எல்லோருக்கும் பொது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனி. பொதுவாக இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய உயிருக்கு உயிராக தனியாகவும் இருக்கிறார். அதனால்தான் வேறாக, ஒன்றாக, உடனாக என்று நாம் சொல்லுகிறோம். மன்றியேயும் அங்கே, அந்த அந்த செல்லுகிற இடம் இருக்கே, அது பொது இடம். அதில் இருக்கிறவர் ஒரு மறைப்பொருளாக இருப்பார், ஆனால் அவர் நமக்கு உரியவர். ஆங்கு சென்று அணைந்தவர் சேர்கின்றவாறே. ஆங்கு சென்று அணைந்தவர், அந்த இடத்திலே சென்று அணைந்தவர்கள், அவர்கள் சேர்கின்ற முறை ஒன்று இருக்கிறதே, அதுதான் நம்ம இவ்வளவு காலமாக இந்த திருமந்திரத்தில் படிச்சுட்டு வந்தது. அவர்கள் என்னென்ன செய்யணும், எப்படி மத்தியாலவத்தை, கீழாலவத்தை இவற்றை தவிர்த்து நின்மலாவத்தைக்கு போகணும், அதில் என்னென்ன 3 முத்துரியம் எப்படி, இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? இந்த முறையில் சென்று அங்கு அணைந்தவர், இந்த முறைதான் முறையாக இருக்குமே தவிர வேறு முறை கிடையாது. அதை பற்றி நாம் நிறைய பேசிட்டோம், அந்த முறையை பற்றி. இந்த முறையிலே இருந்து சென்றவர்கள் தான் அங்கே சேர்கின்றவாறே ஆறு. சேர்கின்ற வழியே வழி, சேர்கின்ற வகையே வகை. ஆறுன்னு ஒன்று சேர்த்துக்கணும். சேர்கின்றவாறே ஆறு, சேர்கின்ற வழியே வழி என்று அதனை சொல்லுகிறார். அங்கே மறைபொருள் ஒன்று உண்டு. பொது என்று சொல்லுகிற பொழுது அங்கே பொருளும் பொதுவாக இருக்குமோ? அந்த பொருள் அது எல்லோருக்கும் தெரிந்த பொருளாக தெளிந்த இல்லை. அங்கே போனால் அவரவர்களுடைய உணர்வுக்குரிய பொருளாக அந்த மறைபொருள் இருக்கும். பொது இடம், அந்த இடம் போகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் அங்கே போய் உணர்வு என்பது தனித்தனியான உணர்வு. உணர்வு தனித்தனியாக இருக்கும். பொது உதாரணமாக நான் சொல்லுகிறேன், தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ ஒரு திரைப்படம் பார்க்கிறோம், திரைப்படம் காட்டுகிற இடம் பொது, ஆனால் அந்த படமும் பொதுவாக இருக்கும். ஆனால் அவரவர்களுக்குரிய உணர்வு வேறுபாடாக இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று போல உணர்வு இருக்காது. ஒருவருக்கு உணர்வு அதிகமாக இருக்கும், ஒரு உணர்வு குறைவாக இருக்கும், ஒருவருக்கு உணர்வே இல்லாமல் இருக்கும், ஒருவருக்கு உணர்வு அதிகம் மிகுந்து இருக்கும். அது அவரவர்களுடைய உணர்வு வேறுபாடு காரணம் அவரவருடைய லைஃப். அதுபோல அந்த பொருள் ஒன்று அங்கே உண்டு. அந்த பொருளோடு ஏற்படுகிற உணர்வு மறைப்பொருளாக இருக்கிற ஒன்று உணர்வுக்கு அகப்படும். ஆனால் இடம் எல்லாரும் போய் சேர்கிறதுக்கு உரிமை உடைய இடம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதை. மன்று ஏயும் அங்கே மறைப்பொருள் ஒன்று உண்டு. சரி, இப்படி போகிறதுக்கும் அந்த பொருளோட சேர்றதுக்கும் என்ன வழின்னு கேட்டால், இது வரைக்கும் தான் சொன்னேனப்பா. அங்கு சென்று அணைந்தவர் சேர்கின்ற ஆறு, சேர்கின்ற ஆறே ஆறு. நான் தான் உனக்கு முன்னாடியே அந்த வழியை சொல்லியிருக்கேன் நிறைய. இது வரைக்கும் அதுதானே பார்த்தோம். ஆக ஒன்று தெளிவாக சொல்லுகிறார். என்ன என்று கேட்கிற பொழுது, இந்த நிலையாமையை அடிப்படையாக வைத்து
மரணத்தை எதிர்கொள்வது என்பது மரணம் அல்ல. அது அது அடுத்த பிளைன், அடுத்த கட்டம் அல்லது நிறைவான கட்டமாகவும் இருக்கும். அது அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு ஆர்வம். ஒரு பக்கம் ட்ரைனிங் முடித்து அடுத்த ட்ரைனிங் போகிறவங்களுக்கு, இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம். எப்போ போவோம், என்ன செய்யும். எப்படி ஒரு பெண்ணானவள், நான் சொன்ன பாருங்க உதாரணம், தன்னுடைய நாயகனை காப்பது கண்டு அவனோடு உரையாடுவதற்கும் பேசுவதற்கும் அனுபவம் பெறுவதற்கும் எவ்வளவு ஆர்வமாக அவள் காத்திருப்பாளோ, அந்த மாதிரி இந்த இறப்பை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அது எப்போவோ வருதுன்னு நினைக்காம, ஐயோ எப்போ வரும் அது, அது அப்படி வந்தால் அது ஒரு அமங்கலமாக அதனை கருதாமல் அதனுடைய அது மங்கள நிலையாக. அதனால தான் அணைந்தோர் தன்மை என்று சொல்லுகிற பொழுது சில சமயம் சீவன் முத்தர்களை சொல்லாமல் தவறாக வேறு சொல்லுவார்கள். அது தவறு. அணைந்தோர் என்று சொல்லுகிறவர்கள் இங்கேயே சிவன் முத்தர்களாக இருக்கிறவர்கள். ஆனால் சிவன் முத்தர்களாக இருக்கிறவர்களுடைய இவர்களுக்கு இந்த மோன சமாதி என்று சொல்லுவது, அவர்கள் எப்பொழுதுமே அந்த நிலையை எதிர்பார்த்திருப்பார். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் எதுக்கு விரும்புகிறார் பாருங்க. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. நமக்கு மரணம்னு சொன்னாலே அமங்கலமான வார்த்தையாக தெரியுது. சாவுன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு அமங்கலமான வார்த்தையாக தெரிகிறது இல்லையா? அப்படிதான் நமக்கு தெரிகிறது. யோசனை. அதாவது அது அந்த மாதிரி ஒரு என் மேலே ரொம்ப அன்பு வைத்தவர் ஒருவர் இருந்தார். என் மேலே அன்பு, அது யாரும் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். என் மேலே ரொம்ப அன்பு. ஒரு நிகழ்வுங்கிறது, அந்த நிகழ்வில் அவர் ரொம்ப இடம் பெற்றார், நானும் இடம் பெற்றேன். நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. அவரும் ஒரு விஐபி மாதிரி வச்சுக்கங்களேன், விஐபி அந்த இடம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. அப்போ அவர் எனக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுது. அதான் அன்றைக்கி இரவே எல்லாம் திரும்பி வந்துட்டோம், நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. அன்றைக்கு இரவு ஃபோன் வந்தது. நான் ஃபோன் எடுத்தேன், அவர் தான் பேசினார். நிகழ்ச்சி நல்லா நடந்துச்சு அப்படி. எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கிளேசமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னார் அவர், அந்த விஐபி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, உட்காருங்கன்னு உங்களை சொன்னேன், நீங்கள் அப்போ மேடையில் இல்லை, கீழே இருந்தீங்க. உட்காருங்கன்னு உங்களை சொன்னேன், அங்கே ஒரு சேர் இருந்தது, நீங்கள் உங்களை உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள் உடனே சொன்னீங்க, நீங்கள் இருங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இருங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன பொருள் மேடைக்கு போகிறேன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு என்னவோ அதை கேட்ட உடனே, நீங்கள் இருங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு துடுக்குனுச்சு மனசு. அதை கேட்டதுலேருந்து உடனே உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது. நீங்கள் இதுக்கு ஏதாவது சாங்கியம் செஞ்சுங்க, எனக்கு இன்னும் மனசில் ஒரு இதாக தோணுது. ஏதாவது ஒரு பரிகாரமோ ஒரு சாங்கியமோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னாரு. அவர் என் மேலே வச்ச அன்பு உண்மை, அதுதான் காரணம், வேற என்ன காரணம் இல்லை. நாம் இப்படி சொல்லிட்டாங்களே ஐயா அப்படின்னுட்டு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அது ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான் அது. மேடைக்கு போகிறேங்கிறதுக்கு மேலே போகிறது தான் சொல்லுவோம். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது பண்ணி பாருங்க. சரி பண்ணுறீங்க. அவர் சமாதானம் பண்ணுறதுக்கு வேறு வழி தரல. அவர் அதை திரும்ப அதையே சரி நான் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கப்புறம் அதை விட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 7, இன்றைக்கி 7 வருஷம் ஆச்சு நடந்து. அதுக்கப்புறம் அவர்
பலமுறை சந்திச்சிட்டார், பலமுறை பேசிட்டார். எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, நமக்கு இந்த சொற்கள் கூட அபசகுணமாக தெரிய ஆரம்பிக்குது. மேலே போகிறேன், திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு அவசரமாக தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது இதை விட பெட்டர் இடம்னு ஏன் நமக்கு தோணக்கூடாது? காரணம் என்னன்னு கேட்டால், இதை விட பெட்டராக நம்ம செய்யலை ஒன்றும். அது மாதிரி அப்போ செஞ்சிருந்தா தானே அது பெட்டர் இடமா அப்படின்னு. ஆனால் திருமூலர் சொன்னார், அவங்க நினைப்பாங்களா இதை விட அது பெட்டர் இடத்தான் போகிறோன்னு தெரியுமா, அதனால அதுக்கு ஆர்வமாக இருப்பாங்களாம். அப்படித்தான் இருந்தார் பாமன் சாமியா. நான் அறுமுக சிவன் எழுதியிருக்கிறேன். அந்த அறுமுக சிவன் அதில் விதேகமுத்திக்காக ரொம்ப சாமி முயற்சி பண்ணுவாங்க. அது இப்படித்தான் அவங்க அதில் ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே எப்படி அந்த பெண்ணுக்கு எப்படி கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் இருந்தும் இல்லாதது மாதிரி இருக்கோ, அதுபோல் என்ன இருந்தும் இங்கே இல்லாதது மாதிரி இருக்கும். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேனார் கெடுத்துரைக்கே நாண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரிவாயே வான்னு சொல்லு அப்படிங்கிறார். நிச்சயமாக அங்கே போகிறோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அப்படித்தானே இருக்கும். ரொம்ப பேர் இதை துக்கமாக நினைக்கிறாங்க. இது துக்கம் இல்லை, இது அப்படி மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு சித்தம் எப்படி இருக்கும்னா அதுதான் மோன சமாதி. அதனால சொன்னார் சென்றார்தம். சென்றார்னா சென்று விட்டவர்கள். எப்படி மகிழ்ச்சியான பயணமாக ஏற்றுக்கொண்டு சென்று விட்டவர்கள், அவர்கள் நின்றார் இருந்தார் கிடந்தார் என்றல் இல்லாது வாழ்ந்தவர்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற பொழுது அவர்கள் சித்தம் இருந்தது அல்லவா, அந்த நிலை தான் மோன சமாதி நிலை என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பாடலை நிறைவு செய்து இன்னும் விளக்குவார், பின்னாரும் பிற்பாடும் விளக்குவார் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன் நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். 2 அறிவிப்புகள் வேகமாக சொல்லிடுறேன். ஒன்று, சிவஞான சித்தியார் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஜனவரியிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு பாடலாக சிந்திப்போம். 2 ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஆன்லைன் வகுப்பு தான். 2 ஒவ்வொரு விருத்தமாக நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல்களை நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொண்டு, இப்போ சிவஞான போதம் கேட்ட உடனேயே சித்தியார் கேட்டால், அதனால தான் உடனே ஆரம்பிக்கிறோம். சிவஞான போதம் கேட்டு சித்தியார் கேட்டால் அந்த அடிப்படை உண்மை. அதுவும் சிவபிரகாசம் அவர் கேட்டிருக்கீங்க. சிவபிரகாசம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இதை நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து வாருங்கள். அதுக்கான வகுப்பு தொடங்குது. 2023 ஜனவரியில் தொடங்குது. 2 ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை இப்போ இருக்கிறது மாதிரி பதிவு செய்து கொள்வதற்கு அந்த விளம்பரம் போட்டுறியாம்மா இருக்கா? அந்த எண்ணு, தொடர்பு எண் அங்கே இருக்குது. இந்த தொடர்பு எண்ணில் நீங்கள் உங்களை பதிவு செய்து கொண்டு நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க. அவங்க சொல்லுவாங்க அது எவ்வளவு நன்கொடைன்னு. அதை கட்டினீங்கன்னா 2 வருஷத்துக்கும் சேர்த்து அதை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்க. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் அதிகமான பேர் சேர்க்கறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப பேர் சேர்த்துக்கிட்டா பரீட்சை எழுத மாட்டேங்கிறாங்க என்ன. அதனால் நானும் அவங்கள இது பண்ண முடியல. விருப்பம் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு சித்தியார் கொஞ்சம் ஆழ்ந்து செல்லும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் அதை தவற விடாமல் கேட்கணும். சீக்கிரமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அது முதல்ல. 2வது, நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் 11 நாள் 8ஆம் தந்திரம் வெளியீட்டு விழாவோடு சேர்த்து திருமந்திரத்தை சிந்திக்கிறது. முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம்னு ஒவ்வொரு நாளும் ஒரு திருமுறை இன்னிசை ஒரு ஓதுவார். பிறகு அடியன் 7லேருந்து 8:15, 5லேருந்து 7 திருமுறை இன்னிசை. எல்லா ஓதுவார்களும் நான் பல முறை படிச்சிருக்கிறேன். அதே போல் 7லேருந்து 8:15 முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம் சொற்பொழிவு. அப்படி
11 நாளும் ஒரு நாள் 19 அன்னைக்கு தருமபுரம் மகா சன்னிதானம் வருகிறது. அது இதனுடைய திருக்கரங்களால் 8ஆம் தந்திரத்தினுடைய பென்ட்ரைவ் வெளியிடுகிறார்கள். இந்த பென்ட்ரைவினுடைய விசேஷம், நான் கிட்டத்தட்ட 50 சார்ட்டு போட்டேன் இந்த 8ஆம் தந்திரம் நடத்தும் பொழுது. அந்த 50 சார்ட்டும் ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து 8ஆம் தந்திர மூலப்பாடல்களும் இருக்குது. இந்த ஹைலைட்டே அந்த சாமி அந்த பென்ட்ரைவை ரிலீஸ் பண்ணுறாங்க. பென்ட்ரைவ் வேணுங்கிறவங்க அன்னைக்கு பென்ட்ரைவ் வாங்கிக்கலான்னு நினைக்காதீங்க. பென்ட்ரைவ் விலை சகாயமான விலையில் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்னைக்கு பதிவு செய்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அன்னைக்கு வழங்கப்படும். ஏன்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு தான் போட முடியும், விலை கூடங்கிறதுனால குறிப்பிட்ட அளவு தான் போட முடியும். அதை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் எண் இருக்குது. பதிவு செய்து கொண்டால் அன்னைக்கு என்ன விலையோ அதை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம், புத்தகத்தோடு வாங்கிக்கலாம். அது கொடுத்தது போக மீதி இருக்குமானால் அன்னைக்கு கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் ரேட்டு அது என்ன ரேட்டுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் இவங்க அத்தனை பேரும் பதிவு பண்ணதுனால அதனுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் விலை குறைச்ச விலையில் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் ரேட்டாக அதுக்கப்புறம் வாங்கணும். அந்த புக்கோடு கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஆதீனம் வெளியிடுகிறது. அவசியம் இந்த விழாவுக்கு நேராக வாங்க, அதை அனுபவியுங்கள் என்று சொல்லி ஆன்லைனில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது நேர நடக்கிற ஒரு சொற்பொழிவு நிகழ்வு. நேராக வந்துருங்க. அன்றைக்கி சாமிகிட்டே ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒவ்வொரு நாளும் திருமுறை ஓதுவா மூர்த்திகளை கண்குளிர கண்டு காது குளிர கேட்டு திருமந்திரத்தினுடைய செய்திகளையும் உணர்ந்து நாம் இது ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஞானத்திரளுக்கு உங்களால் முடிந்த அந்த உதவிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். நிறைய பேரை அதுக்கு அறிமுகப்படுத்தணும், சந்தாதாரர்களாக சேர்க்கணும். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் உபகாரம் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு மோன சமாதியில் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.